அனைத்து உலக நாடுகளிலும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் இசை முரசு FM இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரம் மற்றும் ரமலான் வாழ்த்துக்களை வெளியிட தொடர்பு கொள்ளுங்கள். இயக்குனர் இசை முரசு FM, செல் 9080475780. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான். வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இசை முரசு FM இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாம் அலைக்கும். நேர்கள் அனைவரையும் ரமலான் வசந்தம் 9ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். கணவன் மனைவி உறவு என்பது உலகில் மற்ற எந்த உறவுகளுக்கும் இல்லாத ஒரு தனித்துவமான உன்னதம் நிறைந்த உறவாக கணவன் மனைவி உறவு இருக்கிறது. மற்ற உறவுகள் அனைத்தும் இரத்த உறவுகளால் இணைக்கப்பட்டிருக்கும். ஒன்றில் தந்தையின் வழியான உறவு அல்லது தாயின் வழியான உறவு அல்லது உடன்பிறப்பின் வழியான உறவு என்பதாக எல்லா விதமான உணர்வு பகிர்வுகளையும் விட்டு கொடுத்தலையும் தட்டி கொடுத்தலையும் ஒரு மனிதனுக்கு துணையாக பக்கவாட்டமாக எல்லா விதமான செயல்பாடுகளிலும் துணை நிற்கக்கூடிய உறவுகள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் இரத்த உறவாக இருக்கும். ஆனால் முற்றிலும் வேறொரு குடும்பத்திலிருந்து, வேறொரு கலாச்சாரத்திலிருந்து, வேறொரு வாழ்வியலிலிருந்து, வேறொரு சூழலில் இருந்து, வேறொரு ஊரிலிருந்து, எந்த தொடர்பும் இல்லாத ஒரு ஊர் உலகத்திலிருந்து கணவன் குடும்பத்திற்கு வருகிற ஒரு பெண் தன்னை முற்றிலுமாக அந்த வீட்டுக்குரியவளாக மாற்றிக்கொள்கிறாள். அதிலும் குறிப்பாக கணவனுக்குரியவளாக மாற்றிக்கொண்டு நீண்ட நெடிய காலம், ஒரு குறுகிய கால ஒப்பந்தம் அல்ல திருமணம், நீண்ட நெடிய காலம் 35, 40, 50, 60 ஆண்டுகள் ஒரு கணவனும் மனைவியும் அந்யோன்யமாக தாம்பத்திய உறவோடு வாழ்கிறார்கள் என்றால் உண்மையில் இந்த உறவினுடைய மேன்மையை போன்று வேறொரு உறவு இருக்க முடியாது. அத்தகைய உறவு இன்றைய சூழலில் மிகச் சாதாரணமாக பார்க்கப்படுகிறது, மிக எளிமையாக கையாளப்படுகிறது, மிக வேகமாக திருமண உறவை முறித்து கொள்ளுகிற சூழல்கள் உருவாகிறது. நிச்சயமாக சமூகத்தின் மிகப்பெரிய அவலமாக இருக்கக்கூடிய இந்த துயரங்கள் களையப்பட வேண்டும். அப்படி களையப்பட வேண்டும் என்றால் இஸ்லாமிய இல்லறம் குறித்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதோ இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியை துவங்கி வைத்து உரையாற்றுவதற்காக குடும்பநல ஆலோசகர் சென்னை ஃபாத்திமா ரிஸ்வானா அவர்கள் இஸ்லாமிய இல்லறம் என்ற தலைப்பில் உரை தர வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் ஸல்லல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹுன்ன லிபாசுன் லகும் வ அன்தும் லிபாசுன் லஹுன்ன. ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்நிசாஹு ஹபா இலு ஷைத்தான் அவுகமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல கணவனின் கடமையை பூர்த்தி செய்வது பற்றி கூறியிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பல ஹதீஸ்களை அறிவிச்சிருக்காங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு கணவன் மனைவிக்கு ஆடையை போன்று இருக்கிறான் என்று ஆடைக்கு ஒப்பிட்டு கூறியிருக்காங்க. நம் வாழ்க்கையில ஆடை என்பது முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்கு. ஆடை நமக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியதாக இருக்கு, கௌரவத்தை கொடுக்குது, நம் மானத்தை மறைக்க உதவுகிறது, நம் உடலில் உள்ள குறைகளை மறைக்கிறது, நம் குறைகளை வெளியே யாரிடமும் கூறாது. அல்லாஹ் ஆடைக்கு எவ்வளவு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ்.
ஒருவர் ஒரு திருமணத்திற்கு போகிறார். அப்பொழுது ஒரு அழுக்கு படிந்த பழைய ஆடையை அணிந்து கொண்டு போறாரு. அங்க இருக்கிறவங்க யாருமே அவரை மதிக்கவில்லை. பிறகு அவர் வீட்டுக்கு சென்று ஒரு புதிய ஆடையை அணிஞ்சு வராரு. அவரை எல்லோரும் வாங்க வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க என மரியாதை கொடுக்கறாங்க. அந்த மனிதர் அவருடைய சட்டையை கலற்றி டேபிள் மேல வச்சு நீ சாப்பிடு என்றார். மற்றவர்கள் கேட்டாங்க, ஏன் இப்படி செய்றீங்க என்று கேட்டாங்க. அவர் சொன்னாரு, இந்த மரியாதை எனக்கு கிடைச்சது இல்ல, இந்த ஆடைக்கு கிடைச்சது. பிறகுதான் அவங்க புரிந்து கொண்டாங்க, ஒரு ஆடை எப்படி மனிதனுக்கு கௌரவத்தையும் மரியாதையையும் கொடுக்கிறதோ அதே போல்தான் ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்ந்தால்தான் மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே. கணவனை பிரிந்து மனைவி வாழ்ந்தால் அந்த மனைவியை வாளாவெட்டி என பெயர் சூட்டி விடுவாங்க. மனைவியை கணவன் பிரிந்து வாழ்ந்தால் அவனுக்கு வாழ்க்கையே வெட்டிதான். கணவன் மனைவி இடையே சண்டை ஏற்பட்டால் அதை உடனே பேசி சமாதானமாக போய்விட வேண்டும். உதாரணமாக, ஒருவர் வெள்ளையாக ஆடை அணிந்து வெளியே செல்கிறார். ஒரு காகம் மேலே பறந்து போகும் பொழுது அவர் மேலே அசிங்கப்பட்டு விட்டுருச்சு. உடனே அவர் என்ன செய்வாரு? தண்ணீர் எங்கே இருக்கிறதுன்னு பார்த்து அதை நன்றாக கழுவிட்டு போயிடுவாரு. அது போலத்தான் கணவன் மனைவி சண்டையும். 2 பேரும் உட்கார்ந்து பேசினாலே பிரச்சனை சரியாகிவிடும். ஒரு பெண் ஒரு ஹஜரத் கிட்ட போய், ஹஜரத், என்னுடைய கணவர் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாரு, ஒரே சண்டையாக இருக்கிறது, என் பேச்சை அவர் கேட்கிற மாதிரி எனக்கு வசியம் செய்து வசியம் மருந்து கொடுங்க என கேட்டாள். அதற்கு அந்த ஹஜரத், அப்படியாமா, சரிமா, நான் கேட்கறத கொண்டு வாங்க, செய்து தருகிறேன். அதாவது சிங்கத்துடைய 3 முடியை கொண்டு வாங்க, நான் செய்து தருகிறேன் என்றார். சரி என்று சொல்லிவிட்டு அந்த பெண் வீட்டுக்கு வந்து விட்டாள். வீட்டிற்கு வந்து யோசிக்கிறாள், அதை எப்படி எடுப்பது என்று யோசித்து ஒரு ஜூக்கு போறா. அங்கு ஒரு சிங்கத்தை கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க. பார்வையாளர்கள் பார்ப்பதற்காக அந்த சிங்கத்தை அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த பெண் அதை பார்த்து விட்டு அந்த சிங்கத்துக்கு உணவு வைக்கிறா. 2வது நாளும் உணவு வைக்கிறா. 3வது நாளும் உணவு வைக்கிறா. 4வது நாள் இதே மாதிரி செய்யும் போது அந்த சிங்கம் குனிந்து உணவு சாப்பிடும் போது டப்புன்னு முடியை புடுங்கிட்டு வந்துடுறாங்க. பிறகு அதை கொண்டு வந்து அந்த ஹஜ்ரத்திடம் கொடுக்கறாங்க. அந்த ஹஜ்ரத்துக்கு மிக வியப்பாக இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், ஏமா, காட்டுக்கே ராஜா சிங்கம், அதையவே வசியம் பண்ண தெரிஞ்ச உனக்கு உன் கூடவே வாழக்கூடிய உன் கணவரை வசியம் பண்ண முடியாதாமா? நீயே வசியம் பண்ணிக்கொள்மா என்று சொல்லிவிட்டார். ஒரு பெண் நினைத்தால் அன்பால எதை வேண்டுமானாலும் சாதிப்பார். கணவன் மனைவி இடையே சண்டை ஏற்படும் பொழுது பெண்கள் ஒரு படி இறங்கி வந்தால் ஆண்கள் 2 படி இறங்கி வருவாங்க. 2 படி இறங்கி வந்தால் 4 படி இறங்கி வருவாங்க. இப்படித்தான் வாழ வேண்டும். ஒரு முறை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், எனக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சிறிய மனஸ்தாபம் ஏற்பட்டு விட்டது, நான் பேச மாட்டேன் என்றேன். ஆனா என் மனது ஒப்புக்கொள்ளாமல் உடனே பேசிவிட்டேன் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதே நிலையில் நீ மரணித்து இருந்தால் உன் ஜனாசாவை கூட நான் அடக்கம் செய்திருக்க மாட்டேன் என கூறினார்களாம். கணவன் மனைவி உறவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்காங்க, அல்லாஹுக்கு அடுத்தது யாருக்கேனும் சஜிதா செய்ய அனுமதிக்கப்பட்டு இருந்தால் ஒரு மனைவி கணவனுக்கு சஜிதா செய்ய கட்டளையிட்டிருப்பேன் என கூறினார்கள். அந்த அளவுக்கு கணவனின் கடமையை பற்றி கூறியுள்ளார்கள். பயிருக்கு வேலி எவ்வளவு அவசியமோ அதை போன்று ஒரு கணவன் மனைவிக்கு பாதுகாப்பாகும். ஒரு பெரியவரிடம் ஒரு கணவன், எனக்கும் என் மனைவிக்கும் ஒரே சண்டையாக இருக்கிறது, என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு, எதிர்த்து பேசுறாங்க என்று சொன்னாங்க. அதற்கு அந்த பெரியவர், நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமா அல்லது உன் மனைவியை ஜெயிக்க வேண்டுமா என கேட்டார். அதற்கு அவர், நான் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றார். அதற்கு அந்த பெரியவர், நீ உன் மனைவியிடம் பொறுமையாக விட்டு கொடுத்து போ என்றார். அவர் சில நாட்கள் கழித்து, நாங்க இப்ப இருவரும் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொன்னார். இதுதான் வாழ்க்கை, இதை புரிந்து வாழ வேண்டும். பொதுவாக சொல்வார்கள், விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டு போக மாட்டாங்க, கெட்டு போகிறவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க என்று சொல்லுவாங்க.
ஒரு பெண்ணுக்கு கணவனுடைய காலடியில் தான் சொர்க்கம் இருக்கு என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அந்த காலத்துல பழமொழி சொல்லுவாங்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று. இந்த காலத்துல சொல்றாங்க, காலுக்கு ஆகாத செருப்பை கழட்டி எறிய வேண்டும் என்று. ஆனால் முஸ்லிமான பெண்கள் கணவன் மனைவி பற்றி அல்லாஹு தாலா என்ன கட்டளையிட்டுள்ளான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தான வாழ்க்கை முறை என்ன, அதை பேணி வாழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபரஐது அக்ஸர அஹ்லஹன் நிஸா, நரகத்தில் அதிகமான பெண்களை பார்த்தேன் என்று. காரணம் என்ன என்று கேட்டபோது, பெண்கள் தன் கணவனிடம் நன்றி கெட்ட வார்த்தையை உபயோகித்து விடுகிறார்கள் என கூறினார்கள். ஒரு கணவனுடைய கடமை என்ன தெரியுங்களா? தம் மனைவிக்கு இருக்க இடம், உடுத்த உடை, உண்ண உணவு, இதுதான் அவங்க அவசியமா நமக்கு கொடுக்கக்கூடிய கடமை இருக்கு. ஆனா பெண்களாகிய நம்ம இதை அதிகமாக கேட்பது, ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படுவது தான் குடும்பத்துல சண்டை ஏற்படுகிறது. ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, அல் இக்திசாது ஃபின் நஃபகத்தி நிஸ்ஃபுல் மஈசதி, செலவு செய்வதில் நடுநிலையை கையாளுவது வாழ்க்கையில் பாதியாகும் என கூறியுள்ளார்கள். அதுபடி வாழ்ந்தால் சண்டை சச்சரவு ஏற்படாது. முதலாக சொர்க்கத்தில் நுழைவது ஒரு பெண், அதாவது விறகு வெட்டியாருடைய மனைவி. அந்த அந்தஸ்தை அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்ததற்கு காரணம் கணவனின் கடமையை அந்த அளவுக்கு பேணி நடந்தாங்க. கணவனுடைய பொருத்தம் பெற்ற மனைவிக்கு சொர்க்கம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. எந்த ஒரு பெண் நல்ல முறையில் கணவனின் கடமையை பூர்த்தி செய்து கணவனின் பொருத்தம் பெற்றவளாக மௌத்தாகிறாளோ அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தில் ஹூருல் பெண்களை போன்று அல்லாஹ் ஆக்கி வைப்பான். இந்த அந்தஸ்தை அல்லாஹ் எனக்கும் அனைத்து முஸ்லிமான பெண்களுக்கும் தருவானாக என்று துஆ செய்த வண்ணம் என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் தஹ்வான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. பள்ளிவாசல்களுக்கு தேவையான கார்பெட்டுகள் வாங்கிட வருகை தாருங்கள் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் கார்பெட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தனி பெரும் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உயர்ந்த தரத்தில் நவீன வடிவமைப்பில் புத்தம் புதிய டிசைன்களில் விதவிதமான கார்பெட்டுகள் வாங்கிட தமிழகத்தின் பிரம்மாண்ட ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் பணிக்காக மொத்த விலைக்கே சில்லறை விற்பனை செய்யும் தமிழகத்தின் முன்னணி கார்பெட் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உங்கள் பகுதிக்கே நேரில் வந்து கார்பெட் அமைத்து தருகிறோம். வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்யும் வசதியும் உண்டு. தொடர்புக்கு தாஜ் ட்ரேடர்ஸ், காந்தி நகர், கரம்பாக்கம், போரூர், சென்னை. செல் 9444485670. கரடுமுரடான குணங்களை கொண்ட சமூகத்தில் மிக இறுக்கமான மனம் கொண்ட மக்கள் மத்தியில் மிக மோசமான பழக்க வழக்கங்கள் கொண்ட சமூக சூழலில் பெருமானாரை இறைவன் எதிரி தூதராக நியமிக்கிறார். உண்மையில் இந்த சூழல் எப்படியானது என்றால், ஒரு திவாலான அரசாங்கம் கஜானாவை காலி செய்துவிட்டு சென்று அடுத்த ஆட்சி பொறுப்பேற்கிற போது அந்த புதிய முதலமைச்சருக்கு எப்படியான நெருக்கடிகள் இருக்குமோ, ஆட்சி அதிகாரம், நிர்வாகம், பொருளாதாரம், சமூக சூழல் என்று எல்லா வகையான நெருக்கடிகளும் ஒரு ஆட்சியாளருக்கு எப்படி இருக்குமோ, அப்படி 43வது வயதில் எல்லா விதமான கலாச்சார சீர்கேடுகளும் சீரழிவுகளும் நிறைந்த ஒரு பகுதியில் இறைவன் பெருமானாரை நபியாக நியமிக்கிறார். ஏனென்றால் அந்த இடத்தில் இருந்துதான் இஸ்லாத்தினுடைய சீர்திருத்தத்தை துவங்க வேண்டும். வளம் கொளிக்கிற பகுதியில், மக்கள் நலம் பெறுகிற பகுதியில், இன்னும் சொல்லப்போனால் நாகரீகமும் பண்பாடும் தழைத்தோங்கியிருக்கும் பகுதியில் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தி இருந்தால் அது இத்தகைய சீர்திருத்தத்தை செய்திருக்காது. எனவே வறண்ட பிரதேசத்திற்குள் ஒரு இனிய மார்க்கத்தை கொண்டு வருவதற்காகவே பெருமானாரை மக்கத்தில் பிறக்கச் செய்திருக்கிறார். இதோ மக்கத்தில் பிறந்த நபி பாடலை தருவதற்காக சென்னை பட்டூர் காலித் அவர்கள். நகர் மீது தங்க மஹமூதர் பிறந்தார்கள். ஹக்கின் துணையோடு நன்மை
கடமைகளை தினமும் புரிந்தார்கள் மக்க நகர் மீது. நற்குணத்தின் தாயகம் படைப்பிற்கே காரணம் ஒளிரும் கோமேதகம். நபிகள் நாயகம் நற்குணத்தின் தாயகம் படைப்பிற்கே காரணம் ஒளிரும் கோமேதகம். நபிகளின் பாதையில் நாம் எல்லாம் போகையில் நாளைய மஹ்ஷரில் நமக்கில்லை பாதகம் மக்க நகர் மீது. அறிவு கண் திறந்தவர் மனிதரை மாற்றிடும் தூயவர். அகதினை அறிந்தவர் அறிவு கண் திறந்தவர் மனிதரை மாற்றிடும் தூயவர். சோதனைகள் அத்தனையும் துச்சமென களைந்தவர் சாதனைகள் புரிந்திடும் சரித்திர நாயகர் மக்க நகர் மீது. மல்லிகையும் மணக்குது ரோஜாவும் மணக்குது சந்தனமும் மணக்குது ஜவ்வாது மணக்குது. மல்லிகையும் மணக்குது ரோஜாவும் மணக்குது சந்தனமும் மணக்குது ஜவ்வாது மணக்குது. மனங்கள் அத்தனையும் தோற்றிடும் வகையில் பிரபஞ்சம் முழுவதும் நபி புகழ் மணக்குது மக்க நகர் மீது. தங்க மஹமூதர் பிறந்தார்கள். ரமலான் மாதம் வந்துவிட்டாலே வீட்டு வாசல்களில் யாசகர்களின் வருகை அதிகரித்துவிடும். யார் உண்மையான வாசகர் என்று சோதிப்பதே இன்றைக்கு சவாலாகிவிட்டது. பிழைப்பாக கொண்டிருக்கும் யாசகர்கள் ஒருபுறம் உருட்டல் மிரட்டலோடு பணம் கேட்கிறார்கள், இன்னொரு புறம் வலியின் உச்சத்தை அனுபவித்தவர்கள், நம்பிக்கை முழுமையாக அற்றுப்போனவர்கள், இனி உழைப்பதற்கும் பிழைப்பதற்கும் வழியில்லை என்று தீர்மானித்தவர்கள், வாழ்க்கையின் எல்லா கதிகளும் அற்று கலைந்தவர்கள், ஒரே இறை நம்பிக்கையோடு நாம் கொடுக்கும் சின்னஞ்சிறு உதவியை மனமுவந்து வாங்கி துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த உண்மையான வறியவர்களின் மிஸ்கீன்களின் வாழ்க்கையின் விளிம்பில் கடைசி நொடியில் இருக்கக்கூடியவர்களின் அந்த வலிமிகுந்த வாழ்க்கையை கவிதையாக்குகிறார் கோட்டாறு ஆசிரியர் ஃபாமிலா பேகம் அவர்கள். பெருநாளும் யாசகனும். இசைவரசு நேயர் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கம். உங்கள் மாஸ்டர்யா ஃபாமிலா பேகம், நாகர்கோவில். ரமலான் மாத கவிதை. பெருநாளும் யாசகனும். எத்தனை வலிகள், எத்தனை வேதனைகள், தலையில் சுமண்டும் தள்ளாடும் நிலையில் கையில் குழந்தையும் கைத்தாங்கலாய் பிடித்து ஊர் விட்டு ஊராய் சென்று சதக்காக்களை வாங்கி
சங்கடத்தை போக்கி கால்நடையாய் நடந்து கால்களும் தேய்ந்து வாசல் படிதோறும் வந்து நின்று வெயிலையும் மழையையும் தாங்கி வெந்து போய் செல்வந்தன் வீட்டில் செலவுக்காக கேட்டு கொடுப்பவனும் அகத்தோடு கொடுத்து அனுப்பினான். இயற்கை உபாதைகளுக்கும் இடமில்லாமல் போக பிள்ளை குட்டிகளும் பிழையறியாதை வெகுளியாகவும் வெள்ளந்தியான குணமும் கொண்ட பரிதவித்த மனமும் பாசத்தோடு அணைக்க பெருநாள் இரவில் பெற்றோருக்காக சாறை சாறையாக வந்து சாலை வீதியும் நிறைந்தது. ஃபித்ரா அரிசியை பிரியத்தோடு வாங்கி அவரவர் ஊருக்கு அசராது குடும்பம் குடும்பமாக பெட்டியோடு குழந்தைகளையும் அழைத்து பேருந்தில் ஏறி பேரின்பமாக சொந்த பந்தங்களோடு பகிர்ந்துண்டு மகிழ்ந்து பரவசம் அடைந்தாரோ. அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கிட வருகை தாருங்கள். லேட்டஸ்ட் மாடல்களில் பூனம் சாரீஸ், காட்டன் சேலை, பட்டுச் சேலைகள், மேலும் பெண்களுக்கான சுடிதா, சுடி மெட்டீரியல் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். டி ஷர்ட் வகைகள் மற்றும் ஷர்ட், காட்டன் பேண்ட், மேலும் ஆண்களுக்கான ஜீன்ஸ் பேண்ட் லேட்டஸ்ட் மாடல்களில் கிடைக்கும். சுடி மெட்டீரியல், சுடிதார் போன்றவை, சிறுமிகளுக்கான ஃப்ராக், வெஸ்டர்ன் செட், சிறுவர்களுக்கான பேண்ட் ஷர்ட் எங்களிடம் 5% முதல் 10% வரை தள்ளுபடி உண்டு. ஆடைகள் என்றாலே உங்கள் நினைவுக்கு வருவது ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தாங்க. போன் 253983, பெரிய தெரு, மணிக்கூண்டு அருகில், பட்டுக்கோட்டை. சமீப காலத்தில் தமிழகத்தில் பல முஹல்லாக்கள் அரசு போட்டித் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகளை துவங்கி நடத்தி வருகிறார்கள். உண்மையில் மகிழ்ச்சியோடு வரவேற்க வேண்டிய விஷயம். அதன் பயனை சமீபத்தில் 2 ஆண்டுகளில் பல ஊர்களில் ரிசல்ட் பலனாக பார்க்கவும் துவங்கியிருக்கிறோம். நம் வீட்டு பிள்ளைகள் பலர் அரசு அலுவலர்களாக இப்போது பணி நியமனம் பெற்று வருகிறார்கள். அடுத்த இலக்கை நோக்கிய பயணம் என்பது சிவில் சர்வீஸ் எனப்படுகிற ஆட்சி அதிகார மையத்தை கையேற்கிற ஆளுகிற பதவிக்கு நம் பிள்ளைகளை அனுப்புவதுதான். நம் பிள்ளைகள் IAS அதிகாரிகளாக வர வேண்டுமென்றால் IAS அதிகாரிகளாக ஆண்டு சிறப்பித்தவர்களின் வரலாறுகளை தெரிந்திருக்க வேண்டும். இதோ தமிழகத்தின் முதல் IAS பெண் அதிகாரி என்கிற அரிய தகவலை அறியத் தருகிறார் எழுத்தாளர் குளச்சல் ஆசிம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அறிய வேண்டிய அரிய தகவல்கள் பகுதியில் நாம் இன்று பார்க்க இருப்பது தமிழகத்தின் முதல் முஸ்லிம் பெண் IAS அதிகாரி குறித்து. தமிழகத்தில் முதல் முஸ்லிம் பெண் IAS அதிகாரி என்ற பெருமைக்குரியவர் திருமதி யாஸ்மின் அகமது அவர்கள். சென்னையில் பிறந்த யாஸ்மின் அகமது அவர்கள் சென்னை லயோலா கல்லூரியில் தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்து SIET கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வந்தார். அவர் SIET கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வந்த அந்த காலத்திலேயே 1974 சிவில் சர்வீஸ் தேர்வுகள் எழுதி தமிழகத்தின் முதல் முஸ்லிம் பெண் IAS அதிகாரி என்றும் சிறப்புக்குரிய தகுதியை பெற்றார். அதோடு மட்டுமல்லாமல் மிக நீண்ட காலம் அந்த பெண் முஸ்லிம் IAS அதிகாரி என்ற தகுதியோடு 32 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளில் வகித்து ஒரு சிறப்பான கௌரவமான ஆட்சியாளர் என்னும் பெருமை மிகு யாஸ்மின் அகமது அவர்கள். அவருடைய சிறப்புகளுக்கு மகுடம் தூட்டும் விதமாக தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் என்று சொல்லக்கூடிய TNPSCக்கு தலைவராக பணி நியமனம் பெற்று
முதல் பெண் அதிகாரி என்னும் பெருமையும் திருமதி யாஸ்மின் அகமது அவர்களுக்கு உண்டு. அவருடைய பணிக்காலத்தில் சென்னை மாவட்ட ஆட்சியாளராக பணியாற்றியுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையாளராக பணியாற்றியுள்ளார். தமிழக அரசினுடைய சுகாதாரத்துறை மற்றும் குடும்ப நலத்துறை செயலாளராக பணியாற்றியுள்ளார். தமிழகத்தின் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் செயலாளராக பணியாற்றியுள்ளார். தமிழக தொழில் வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவராக பணியாற்றியுள்ளார். தமிழக சிமெண்ட் ஆலைகள் கழகத்தினுடைய தலைவராக பணியாற்றியுள்ளார். ஏற்றுமதி கழகத்தினுடைய டெவலப்மெண்ட் கமிஷனர், சென்னை ஏற்றுமதி கழகத்தின் டெவலப்மெண்ட் கமிஷனர் என்னும் பதவியில் பணியாற்றியுள்ளார். இவருடைய இந்த பணிக்காலத்தில் தமிழக அரசு சார்ந்து அரசினுடைய உயர் பயிற்சிகள் மற்றும் பல்வேறு நாடுகளினுடைய அரசு துறைகள் எவ்வாறு இயங்குகிறது என்பதை படித்து வருவதற்காக அரசினுடைய ஏற்பாட்டில் சென்ற குழுக்களுக்கு தலைமை தாங்கி ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, ஆசியாவின் பல்வேறு நாடுகள், ஆப்பிரிக்க தேசத்தின் பல்வேறு நாடுகளுக்கு தலைமை தாங்கி சென்ற ஒரு பெருமையும் யாஸ்மின் அகமது அவர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு மகளிர் வெல்ஃபேர் போர்டினுடைய ஆலோசனை குழு உறுப்பினராகவும் இவர் பணியாற்றியுள்ளார். இவருடைய இத்தனை முயற்சிகளுக்கும் அவருடைய கணவர் சலீம் அகமது அவர்களும் குடும்பமும் துணை நின்றிருக்கிறார்கள். யாஸ்மின் அகமது அவர்களுடைய சிறப்புகளில் மற்றொரு முக்கியமான ஒரு சிறப்பாக நாம் சொல்ல வேண்டுமென்றால், இவர் 1969 IAS தேர்ச்சி பெற்று முசோரியில் பயிற்சிக்கு பிறகு முதலாக பொறுப்பு ஆட்சியாளராக, துணை ஆட்சியாளராக பொறுப்பேற்றது 1970 முதல் 71 வரை வட ஆற்காடு மாவட்டத்தில் துணை ஆட்சியாளராக பொறுப்பு வைத்து தன்னுடைய பணிக்காலத்தின் ஆரம்ப நிலையிலேயே மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி அரசின் கவனத்தை ஈர்த்தவர். தன்னுடைய பணிக்காலத்தில் அரசின் பிரதிநிதியாக ஐக்கிய நாடு சபையினுடைய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மாநாட்டில் கலந்து கொள்ளவர். அதே போல எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியினுடைய மாநாட்டில் ஆஸ்திரேலியாவில் கலந்து கொண்டவர். 1991 நடைபெற்ற இந்திய IAS அதிகாரிகளுடைய டெலிகேஷன் குழுவுக்கு இங்கிலாந்திற்கு தலைமை தாங்கி சென்றுள்ளார். அவருக்கு தமிழக அரசு ஷேக்ஸ்பியர் விருது, தமிழக ஆளுநர் சார்பாக ஷேக்ஸ்பியர் விருதும், பல்வேறு அமைப்புகளின் சார்பாக பல்வேறு சிறப்பு விருதுகளும் பெற்றுக்கொண்ட ஒரு பெருந்தகை திருமதி யாஸ்மின் அகமது அவர்கள். அவருடைய பணிக்காலத்திற்கு பிறகு தமிழக முஸ்லிம் பெண் IAS அதிகாரிகளுடைய நேரடி தேர்வு, சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி நேரடியாக IAS ஆனவர்களுடைய பட்டியல் இன்று வரை காலியாகவே உள்ளது. இன்ஷா அல்லாஹ் நாளை மற்றொரு அரிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும். உலகில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இஸ்லாமிய நூல்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே வரவழைத்துக் கொள்ள உதவுகிறது சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாத்தின் மூலாதார நூல்களை அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வழங்கும் தொண்டினை 1993 ஆண்டிலிருந்து ஆற்றி வரும் சென்னை ரஹ்மத் பதிப்பகத்தின் பெருமைக்குரிய வெளியீடுகள் குர்ஆன், தப்சீர், இப்னு கசீர், ஹதீஸ் தொகுப்புகளான புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, அபூதாவுது, இப்னு மஜா ஆகிய அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொண்டு வரவழைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். +9194402500. அனைத்து இஸ்லாமிய நூல்களும் கிடைக்கும் அற்புத களஞ்சியம் சென்னை ரஹ்மத் பதிப்பகம். பெருமானார் தனக்கு நபித்துவம் கிடைத்திருக்கும் செய்தியை ஊர் மக்களுக்கு சொன்னபோது
முந்தைய நபிமார்கள் செய்தது போன்று நீங்கள் அற்புதங்களை செய்து காட்டுங்கள் என சொன்னார்கள். இறைவனிடம் பெருமானார் பிரார்த்தனை செய்தார்கள். சந்திரன் 2ஆக பிளந்தது, ஓர் அற்புதம் அரங்கேறியது என்பது வரலாறு. இந்த அற்புதம் வெறும் நம்பகத்திற்கானது மட்டுமல்ல, பல்வேறு வரலாறுகளின் பிறப்பாகவும் இருந்திருக்கிறது. நபிகளார் செய்த அற்புதம் குறித்து ஆங்கிலத்தில் உரையாற்ற திருவிதாங்கோடு இஸ்லாமிய மாதிரி பள்ளியின் மெட்ரிக் மாணவி ஆயிஷா நைலா அவர்கள் இதோ நம்மோடு. Assalamu alaikum wa rahmatullahi barakatuhu. I am Aisha Naila, studying 9th standard in Islamic Model Metric Higher Secondary School, Thiruvidankode. Today, I am going to talk about the miracle of our beloved Prophet Muhammad sallallahu alaihi wasallam. A miracle is something beyond human power, given by Allah to His Prophet as a sign that a true messenger. Our Prophet Muhammad sallallahu alaihi wasallam given many miracles. The first and the greatest miracle is the Holy Quran. Allah challenged the whole world to produce even one chapter like it, but no one has ever been able to do so. The Quran changed hearts, societies, and continued to guide millions of people. It is a living miracle until today. Another great miracle is the splitting of the moon. The people of Makkah asked for a sign, and by Allah's permission, the moon split into 2 parts. Allah mentioned in His Quran, the hour has drawn near, the moon has splitted. This shows that even the moon obeyed Allah's command and through His messenger. We also know about Mi'raj, the night journey. In one night, the Prophet ﷺ traveled from Makkah to Jerusalem and then ascended to the heaven. He met earlier prophets and received the gift of 5 daily prayers of the Ummah. This shows the high status of our Prophet ﷺ. There were also miracles with food and water. Small amount of food became enough for many people. Water flowed from the blessed finger of Prophet ﷺ, and a companion drank and performed wudu. Allah placed barakah in his hand. Even nature recognized him. The tree trunk cried when he moved away from it. Stone greeted him. A camel once complained to him. This shows he was a mercy not only to human but to all creation. But my dear friends, after the Quran, the greatest living miracle of Prophet ﷺ was his character. Allah says in Quran, وَإِنَّكَ لَا خُلْقٍ عَظِيمٍ. Indeed, you are surely upon great and noble character. He always spoke truth, forgave his enemy, was kind to children, helped the poor, respect women, and remained patient in every difficulty. His life itself was a miracle for humanity. These miracles prove that Muhammad ﷺ is the true messenger of Allah. If you truly love him, we must follow his sunnah. Pray regularly, respect parents, speak kindly, and help others. The moon, the sky, the trees, water, and animal were also signs supporting him. But the greatest example for us is his beautiful character. May Allah help us love Prophet Muhammad sallallahu alaihi wasallam, follow his teaching, and gather us with him in Jannah. Ameen. Jazakallahu khair. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. தமிழ் முஸ்லிம் சமூகத்தில் ஒரு 4 நூற்றாண்டாக ஆற்றிய கல்விப் பணியின் பயனாக இப்போது எல்லா வீட்டு பெண் குழந்தைகளும் பட்டதாரிகளாக உருவாகி மிளிர்கிறார்கள். இது ஒன்றும் சாதனை அல்ல, இது ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை தேவைகள். பட்டம் பெற்ற நம் பெண் குழந்தைகளை கல்வித்துறையில் சாதிக்கக்கூடியவர்களாக உயர்த்த வேண்டும். அதற்கு கல்வித்துறை ஏராளமான வாய்ப்பை தருகிறது. கல்வித்துறையில் மிகப்பெரிய சாதனைகளை செய்த முன்னோடிகளை அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அப்படியான அறிமுகத்தை தருகிறார் ஃபாத்திமா அல் ஃபிஜ்ரியா என்ற மகத்துவம் நிறைந்த கல்வியாளர் குறித்து இன்றைய சஹாபா பெண்மணிகள் துவங்கி சமகால பெண்மணிகள் வரை தொடரில் புதுக்கோட்டை அன்னை கதீஜா அகாடமியின் கீழ் இயங்கும் தாருஸ்ஸலாம் ஸ்கூல் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் நிறுவனத்தின் ஆசிரியர் பேராசிரியர் ஹிபா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, உங்களோட இணைவது
அம்மாப்பட்டினம் அன்னை ஹதீஜா அகாடமியின் கீழ் இயங்கக்கூடிய தாருஸ்ஸலாம் ஸ்கூல் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடீஸின் ஆசிரியராக பணிபுரிகிறேன். நான் ஹிபா பிஎட். நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு சஹாபிய பெண்கள் முதல் சமகால பெண்கள் வரை. இந்த தலைப்பில் நம்ம ஒரு சில சஹாபிய பெண்மணிகள் பற்றி ஆரம்பத்தில் நம்ம பார்த்துருந்தோம். யாரை பற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னா நுசைபா பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி பார்த்தோம். ஹஃப்ஸா பின் ஷரீன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ருஃபைதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றியுமே நம்ம என்ன செஞ்சோன்னா பார்த்துருக்கோம். அதோட தொடர்ச்சியாக நம்ம கூட 2 சகோதரிகள் இணைஞ்சு சமகாலத்தில் பெண்கள் இப்படி இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. மெடிவல் டைமில், மாடர்ன் டைம்லலாம் பெண்கள் அந்த மாதிரி யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியுமே அவங்க கேட்டிருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு சில பெண்மணிகளோட சாதனைகளை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பெண்மணியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவங்களோட செயல்பாடு அப்படிங்கிறது தலை சிறந்த ஒரு செயல்பாடாக இருந்திருக்கு. அவங்க யார், அவங்க என்ன செஞ்சாங்கங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த பெண்மணியுடைய பேர் என்ன அப்படின்னா ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரி. இவங்க எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்னா 9th செஞ்சுரியில் இவங்க வாழ்ந்தாங்க. இவங்களோட குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களோட ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் காரோயின் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி என்ன செஞ்சாங்கன்னா இவங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மஸ்ஜிதுமே என்ன செஞ்சுருக்காங்க, காரோயின் மஸ்ஜித் அப்படிங்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. மஸ்ஜித் அல் காரோயின் அப்படிங்கிற ஒரு மஸ்ஜிதுமே என்ன செஞ்சுருக்காங்கன்னா இவங்க கட்டியிருக்காங்க. இவங்களோட ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்களோட தந்தை என்ன செஞ்சுருக்காங்கன்னா துனிசியாவில் தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா வாழ்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா மொரோக்கோவில் ஃபிஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இவங்க மாறி அங்கே தான் இருக்காங்க. அவங்களோட தந்தை இறந்துடுறாங்க. அவங்க தந்தை கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வங்கள்லாம் இவங்களுக்கு தான் வருது, ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரியாவுக்கு தான் வருது. அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இந்த பணத்தை நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணோன்னா நாலேஜுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பணத்தை வச்சு ஒரு நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்த்து ஒரு யூனிவர்சிட்டியை கட்டுறாங்க. அப்போது இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி என்ன யூனிவர்சிட்டினா யூனிவர்சிட்டி ஆஃப் காரோயின் அப்படிங்கிறது தான் அவங்க கட்டி வச்சுட்டாங்க. 1159 வருஷங்களாக அந்த யூனிவர்சிட்டியை இன்னுமே பாதுகாத்துட்டு தான் இருக்கிறாங்க. உலகத்திலே ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி, இது வரைக்குமே ரன் ஆகக்கூடிய யூனிவர்சிட்டி என்னென்னா யூனிவர்சிட்டி ஆஃப் காரோயின் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த யூனிவர்சிட்டியில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஹிஃப்து குரானை ஃபுல்லாக மனனம் செய்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரபிக்குடைய கிராமர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் சயின்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. குரான்லேயே நிறைய சயின்ஸ் இருக்கும். அப்போ அந்த விஷயத்தோட ரிலேட் பண்ணியுமே என்ன செஞ்சுருக்காங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிற மொழியில் ஃப்ரெஞ்சு என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த இடத்துல சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரானமியை பற்றி சொல்லியிருக்காங்க. வானியலை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. குரான்லேயுமே நிறைய வானியலை பற்றிய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபிலாசபி தத்துவங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ் அவங்களோட குறிப்புகள்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே அந்த இடத்துல இருந்திருக்கு. அப்போ இவ்வளோ விஷயங்களில் ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது 2012 அந்த 12ஓட ஒரு டேட்டா எடுத்து பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் காரோயினில் எவ்வளோ ப்ரொஃபஸர்ஸ் இருந்திருப்பாங்க, எவ்வளோ பேர் கல்வியை சொல்லிக் கொடுக்குறவங்க இருந்திருப்பாங்கன்னு பார்த்தோன்னா 1700 ப்ரொஃபஸர்கிட்ட அந்த இடத்துல இருந்திருக்காங்க. பாருங்கள், அந்த காலகட்டத்தில் இது வரைக்கும் இவ்வளோ பேர் இருந்து அந்த கல்வியை சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த யூனிவர்சிட்டி உயிரோட்டமாக இருக்கிறதுக்கு இவ்வளோ ப்ரொஃபஸரோடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க கட்டின மஸ்ஜித் அல் காரோயின் அப்படிங்கிறது நார்த் ஆஃப்ரிக்கா சைட்லேயே ஒரு பெரிய மஸ்ஜிதாக இருக்குது. அதுக்கப்புறம் கின்னஸ் ரெக்கார்ட் புக்கில் என்ன நோட் பண்ணியிருக்காங்கன்னா ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் காரோயின் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு டிகிரி கொடுத்த யூனிவர்சிட்டி உலகத்தில் என்ன அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் காரோயின் தான். இவங்க இந்த விஷயத்தெல்லாம் படிச்சிருக்காங்க. ஸோ இவங்க இதுக்கு குவாலிஃபைடு அப்படிங்கிற மாதிரியான டிகிரி கொடுத்ததே இந்த யூனிவர்சிட்டி தான் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு முக்கியமான ஒரு சில ஸ்காலர்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இப்னு ஹல்தூம், இப்னு ரஷ்த் அப்படிங்கிறவங்களாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம்கள் மட்டும் தான் இங்கே படித்தாங்களான்னா கிடையாது, மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய மக்களும் என்ன செஞ்சுருக்காங்க இந்த இடத்துல படிச்சிருக்காங்க. அதில் முக்கியமான ஆள் யார் அப்படின்னா கிறிஸ்டியனை சேர்ந்த ஒரு போப் சில்வஸ்டர் II அப்படிங்கிறவர் படிச்சிருக்காரு. இவர் என்ன செய்கிறாருன்னா அங்கே படித்த விஷயங்களில் கற்றுக்கிட்டு யூரோப்பில் போய் அரபிக் நியூமரல்ஸை ஸ்ப்ரெட் பண்ணதே இந்த போப் சில்வஸ்டர் II தான் இருக்கிறாரு. அப்போ
அப்போது வந்து எவ்வளோ வந்து கல்வியை வந்து இந்த ஒரு விஷயத்தையே கல்வியை ஸ்ப்ரெட் பண்ணும்போது அங்கே 1700 ப்ரொஃபஸர் சொல்லி கொடுத்த கல்வியை வந்து லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து எவ்வளோ இடத்துல வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான நன்மையை வந்து கொள்ளடிச்சது யாராக இருக்காங்கன்னா வந்து ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரியா தான் இருந்திருக்காங்க. அவங்களோட தந்தை கொடுத்த சொத்தை வச்சு அவங்க என்ன வேணாலும் செஞ்சுருக்கான். ஆடை ரெடி பண்ணியிருக்கலாம், அணிகலன்கள் ரெடி பண்ணியிருக்கலாம், அவங்க வந்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அவங்க எதை தேர்வு செஞ்சாங்க இந்த இடத்துலன்னு பார்த்தோம் அப்படின்னா கல்வியை வந்து பரப்பணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து உணரணும். இன்னொன்று என்னென்னா வந்து இவங்க வந்து டிப்ளமோ டிகிரி வந்து முடிச்சிருக்காங்க. இவங்க முடிச்ச இந்த டிப்ளமோ டிகிரி வந்து எதில் வந்து எழுதப்பட்டிருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு உட்டில் வந்து எழுதியிருப்பாங்க. அது வந்து இன்னமும் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியாக இருக்குது, லைப்ரரி இல்லாமையாக இருக்கும். அப்போது அந்த உலகத்திலே வந்து ஓல்டஸ்ட்டு லைப்ரரி வந்து இங்கே தான் இருந்திருக்கு. அதில் வந்து 4000க்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. அப்போது ஒரு பெண்மணியோடைய ஒரு சின்ன ஒரு ஆரம்பம் தான் அவங்க வந்து கல்வியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சி கட்டின ஒரு யூனிவர்சிட்டி. அல்லாஹ்வோட உதவி முழுமையாக இருந்தனால தான் இன்ன வரைக்குமே அந்த யூனிவர்சிட்டிங்கிறது என்ன ஆகிட்டுருக்கு, ரன் ஆகிட்டுருக்கு. அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணவங்க அப்படிங்கிற பேருமே இவங்க வந்து பெற்றிருக்காங்க. அப்போ கல்வியில் இவங்களோட பங்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து உணரக்கூடியவங்களாக இருக்கணும். இப்போ சஹாபிய பெண்மணி காலகட்டத்துக்கு அடுத்து வந்தவங்களாக இருந்தாலுமே அவங்களோட பங்களிப்பு எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத என்ன செய்யணும், நம்ம வந்து உணரக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் வந்து அல்லாஹ் வந்து நமக்கு வந்து கல்வியில் தெளிவை கொடுக்கணும். அல்லாஹ் வந்து நிறைய கல்வியை கற்றுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுக்கணும். கற்றுக்கிறதோடு நிப்பாட்டாமல் அதை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்து சதக்கத்துல் ஜாரியாவை பெற்று அதிகமான நன்மையோட இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு போகக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த ரமலான் மாதத்தை வந்து நம்ம இன்னுமே வந்து பயனுள்ளதாக நம்ம ஆக்கிக்கணும். அதில் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் இதுலேருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னா, கற்றுக்கிட்ட விஷயத்த ஒரு பயான் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் சொல்லுங்கள். அல்லாஹ் அதில் வந்து உங்களுக்கு வந்து மகத்தான நன்மையை வந்து வச்சுருக்கான். இன்ஷா அல்லாஹ் வந்து அல்லாஹ் நம்ம எல்லாரையுமே வந்து உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் வந்து ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தித்தவளாக நான் என்னுடைய உரைகளை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிக் மாடல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவிதாங்கோடு மிகச்சிறந்த கட்டமைப்பு, ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியே விசாலமான வகுப்பறைகள், தொழுகை கூடங்கள், எழில் கொஞ்சம் 2 விளையாட்டு மைதானங்கள், அடிப்படை வசதிகள் அனைத்தும் நேர்த்தியாக அமைய பெற்ற கல்வி நிறுவனம். மாவட்ட மற்றும் மாநில அளவில் உயர் மதிப்பெண் பெறுவதுடன் நபிகள் போதித்த நற்குணத்துடன் உங்கள் குழந்தைகள் LKG முதல் +2 வரை கல்வி கற்று பயன்பெற உங்கள் குழந்தைகளை சேர்த்திடுவீர். 4 பாடப்பிரிவுகளில் +1 admission நடைபெறுகிறது. For admission, contact Islamic Model Metric Higher Secondary School, திருவிதாங்கோடு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். தொடர்புக்கு செல் 6382388242. தமிழ் இஸ்லாமிய பாடல்கள் ஒரே மெட்டமைப்பையும் ஒரே இசைக்கோர்ப்பையும் ஒத்ததாகவே உருவாக்கப்படுகிறது. ஜான்ரா என அழைக்கப்படும் அந்த இசை வடிவமைப்பு பெரும்பாலும் ஒரே சரடுடையதாக இருக்கும். ஆனால் மலையாள பாரம்பரியமான மாப்பிள்ளை மற்றும் மயிலாஞ்சி பாடல்களாக இருந்தாலும் சரி, இடைக்காலத்தில் உருவான மணப்பெண் பாடல்களாக இருந்தாலும் சரி, நவீன இசைக்கூட்டோடு வருகிற நவீன மலையாள பாடல்களாக இருந்தாலும் சரி, அவை வேறு வேறான இசை உணர்வோய் தரக்கூடிய ஜான்ராக்களில் உருவாக்கப்படுகிறது. அதனால்தான் காலத்தை கடந்து இன்றும் சில பாடல்கள் வெற்றிகரமாக மொழி அழியாதவர்கள் மனதிலும் ஆள்பறித்து இடம் பிடித்து உட்கார்ந்திருக்கிறது. அப்படியான ஒரு அழகான மலையாள பாடலை தருவதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு பகுதியைச் சேர்ந்த சுரையா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் சுரையா, திருவிதாங்கோடு இஸ்லாமிய மாதிரி பள்ளியின் முன்னாள் மாணவி. நான் உங்களுக்கு ஒரு மலையாள பாடல் பாடுகிறேன். എത്തിമിന്നത്താണി ഏകിക്കൊണ്ട താഴം എത്തിക്കുന്നോർക്കല്ല വർഷിക്കും സഹായം. മുത്ത് റസൂലിൻ്റെ മൊഴികളറിഞ്ഞുള്ള മുത്തത്തിങ്ങൾക്കാണ് സ്വർഗത്തിൽ താഴം. ആരംഭഹീനർക്ക് രക്ഷ കൊടുക്കണം, ആരംഭദ്വാഹാവിൻ അരുൾ നമ്മൾ ഓർക്കണം. പരിശീലിക്കണ്ണു നീരൊപ്പുന്നോർക്കെല്ലാവർക്കും അല്ലാഹു നൽകിയിടും
எத்தி மின்னத்தாணி கொண்ட താഴം എത്തിക്കുന്നോർക്കല്ലാ വർഷിക്കും സഹായം മുത്ത് റസൂലിൻ്റെ മൊഴികളറിഞ്ഞുള്ള മുത്തത്തിങ്ങൾ കാണ് സ്വർഗത്തിൽ അത്താഴം പിരിശത്തിൽ എല്ലാരും കൈകോർത്ത് നിന്നോളി പരിശുദ്ധ നൂറിൻ്റെ മാർഗത്തിൽ വന്നോളി കരയുന്ന കൽബുകൾ കണ്ടിട്ടറിഞ്ഞോളി കനിവിൻ്റെ കൈ നീട്ടാൻ മുന്നാലെ നിന്നോളി എത്തി മിന്നത്താണി ഏകിക്കൊണ്ട താഴം എത്തിക്കുന്നോർക്കല്ലാ വർഷിക്കും സഹായം മുത്ത് റസൂലിൻ്റെ മൊഴികളറിഞ്ഞുള്ള മുത്തത്തിങ്ങൾ കാണ് സ്വർഗത്തിൽ അത്താഴം. அரபு பாடசாலைகள் திருக்குரானை வாசிப்பதற்கான அரபு மொழி எழுத்துக்களை கற்பித்துக் கொடுத்ததற்கு பிறகு குழந்தைகளுக்கு இஸ்லாத்தின் 5 கடமைகளை சொல்லிக் கொடுப்பார்கள். ஏன் குழந்தை பருவத்தில் 5 கடமைகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டு மனனம் செய்யப்படுகிறது என்றால், பிஞ்சு நெஞ்சத்தில் பதிக்கும் கடமைகள் வாழ்வில் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற பிடித்தத்தை உருவாக்கும் என்பதால் தான் குழந்தைகளுக்கு 5 கடமைகளை வரிசைப்படுத்தி சொல்லும் ஆற்றலை மிக எளிய வயதில் கற்பித்து கொடுக்க வேண்டும். இதோ இந்த 5 கடமைகளின் விளக்கத்தை தருவதற்காக தக்கலை இஸ்லாமிய மாதிரி தொடக்கப்பள்ளியின் மாணவி ஆயிஷா சித்திகா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ஆயிஷா சித்திகா. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். IMS நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் தக்கரை. இன்று நான் பேச போற தலைப்பு இஸ்லாத்தின் 5 அடிப்படை கடமைகள் மற்றும் பிற முக்கியமான இஸ்லாமிய பொறுப்புகள் என்பதாகும். இஸ்லாம் என்பது மனித வாழ்க்கையினை வழியில் நடத்த உருவாக்கப்பட்டுள்ள ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. ஒரு முஸ்லிமின் வாழ்க்கை ஒரு தியாக நிலைப்பட ஹதீஸ் அடிப்படையில் 5 அடிப்படை கடமைகள் உள்ளன. முதலாவது கலிமா, இறை நம்பிக்கை. இஸ்லாத்தின் முதல் மற்றும் மிக முக்கியமான கடமை கலிமா. அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் இறை தூதர் என்று மனதாரவும் உறுதியாகவும் நம்புவதே இதன் அர்த்தம். இரண்டாவது தொழுகை. தினசரி 5 வேளை தொழுகை அல்லாஹ்வுடன் நம்மை இணைக்கும் ஒரு முக்கியமான வழியாகும். தொழுகை மனிதனை தவறுகளில் இருந்து விலக்கி நல்லொழுக்கத்தில் நிலைத்திருக்க உதவுகிறது. மூன்றாவது ஜக்காத். வசதி படைத்த முஸ்லிம்கள் தங்கள் செல்வத்தில் இருந்து ஏழைகளுக்கு ஜக்காத் வழங்க வேண்டும். இது சமூக சமத்துவத்தையும் ஏற்படுத்தி பணத்தின் தூய்மையையும் மனதின் நலனையும் வளர்க்கிறது. நான்காவது நோன்பு. ரமதான் மாதத்தில் நோன்பு நோற்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாயமான கடமையாகும். நோன்பு பொறுமை, தன்னடக்கம் மற்றும் அல்லாஹ்வின் பயத்தை வளர்க்கிறது. ஐந்தாவது ஹஜ். உடல் மற்றும் பொருளாதார வசதி உள்ளவர்கள் வாழ்நாளில் ஒரு முறை மக்காவிற்கு ஹஜ் செய்வது கடமையாகும். அன்பான சகோதரர்களே, இந்த 5 கடமைகள் மட்டுமல்லாம குர்ஆன் மற்றும் சுன்னாவின் அடிப்படையில் இன்னும் பல முக்கியமான கடமைகளும் உள்ளன. சலாம் கூறுதல், ஈமானை பாதுகாத்தல், பிறருக்கு தீங்கல் செய்யாமல் இருப்பது, நல்லொழுக்கம் பேணுதல், பொருளாதார நேர்மை, சகோதரத்துவம். முடிவாக இந்த கடமைகள் நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறலாம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த கடமைகளை சரியாக பின்பற்ற அருளை வழங்குவானாக. ஆமீன்.
உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது முகபத் பிளஸ் பார்மசி, சுபைதா பிரசவ லேகியம், அத்திக்கடை, திருவாரூர் மாவட்டம். பெண்களுக்கு பிரசவத்தினால் ஏற்படும் ஆரோக்கிய இழப்புகளை ஈடு செய்வதோடு உடல் சோர்வை குறைத்து சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்கச் செய்கிறது. தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் மருந்துகள் மற்றும் பிரசவ லேகியம் தேவை உடையவர்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். தொடர்பு எண் 9965278907. பெருமானார் கண்ணீர் சிந்திய பல்வேறு தருணங்களை உணர்ச்சி பூர்வமாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் ஓர் உறுதியான தோழமைக்காக பெருமானார் சிந்திய கண்ணீர் துளிகளின் பின்புலத்தை பேசுகிறார். பெருமானார் அழுத பொழுதுகள் தொடரை தொடர்ச்சியாக வழங்கி வரும் நெல்லிக்குப்பம் கல்வியாளர் ஃபிரோஸ்கான் அவர்கள். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருமை தலைவர் அழுத பொழுதுகள் எனும் தலைப்பில் இன்றைய தினம் ஒரு உறுதிமிக்க தோழமைக்காக நபிகளார் சிந்திய கண்ணீரை பார்க்க இருக்கிறோம். ஆம், அந்த உறுதிமிக்க தோழர் யார் என்று கேட்டால், சிறு வயது முதலேயே ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனிதர். அவருடைய பெரும் பணக்கார பெற்றோர்கள் இறந்துவிட சிறிய தந்தையின் பராமரிப்பில் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையே வாழ்ந்த அல் மசானி என்ற கோத்திரத்தை சார்ந்த அப்துல் உஸ்ஸா. இவர் டீனேஜ் வயதில் இருக்கும் போது மிக சொகுசு வாழ்க்கையை, 1க்கு 2 குதிரைகளை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஹிஜ்ரத்திற்காக நபித்தோழர்கள் மக்காவிலிருந்து மதீனா நோக்கி அந்த ஊர் வழியாகத்தான் செல்வார்கள். அப்போது இந்த நபித்தோழர்களில் ஒருவர் மூலமாக குர்ஆனுடைய வசனங்களை இவர் கேட்க நேரிட்டு அவற்றால் கவரப்படுகிறார், இஸ்லாத்தை அறிந்து கொள்கிறார். ஒவ்வொரு முறை ஒரு நபித்தோழர் செல்லும் போதும், உங்களிடத்தில் ஏதாவது புதிய வசனங்கள் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று சொல்வார். எந்த அளவுக்கு என்றால் ஒரு முஸ்லீமாகவே மாறிவிட்டார். நபித்தோழர்களோ அஞ்சிய வண்ணம் மதீனா செல்லும் போது அந்த அப்துல் உஸ்ஸாவுடைய நோக்கமோ குர்ஆனை எப்படி தெரிந்து கொள்வது என்று ஒவ்வொரு நபித்தோழரும் கேட்கும் போது சில நபித்தோழர்கள் சொல்வார்கள், நீ ஏன் ஊரில் இருக்கிறாய், எங்களோட மதீனா வந்துவிடு என்று சொல்லும் போது, என் சிறிய தந்தையை விட்டுவிட்டா அவருக்கும் இஸ்லாத்தை எடுத்து சொல்லிதான் நான் மதீனா வருவேன் என்று சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் யாருக்கும், அந்த ஊரே சிலை வணக்கத்தில் இருந்த போது யாருக்கும் தெரியாமல் பாலைவனத்தில் சென்று தொழுகைகளை நிறைவேற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் சிறிய தந்தை இடத்திலே வந்து முஹம்மதை பற்றி கேள்விப்பட்டேன், அவர் அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லும் போதெல்லாம் கடுமையான திட்டுகளையும் வசவுகளையும் வாங்கிக் கொள்வார். இப்படியாக 3 ஆண்டுகள் தன்னந்தனியாக அந்த ஊரில் இவர் மட்டும் முஸ்லிமாக உறுதியாக இருக்கிறார். ஒரு நாள் ஒரு தீர்மானத்தோடு தனது சிறிய தந்தை இடத்திலே, சிறிய தந்தையே, இறை தூதரை சந்திக்க இதயம் துடிக்கிறது, தாங்கள் என்னை தாமதப்படுத்துகிறீர்கள், நான் முஸ்லீம் ஆகிவிட்டது உங்களுக்கு தெரியும், உங்களையும் கூட்டிக் கொண்டது தான் மதீனா செல்ல முடிவு செய்தேன், ஆனால் நீங்கள் ஒன்றும் சரியாகாதனால் நான் மட்டும் செல்ல போகிறேன், அதை தெரிவிக்கத்தான் வந்தேன் என்று சொல்லும் போது, இஸ்லாம் தான் உனக்கு முக்கியம் என்றால் உன்னுடைய சொத்தில் உனக்கு நயா பைசா கிடைக்காது என்று சிறிய தந்தை கடுமையாக உத்தரவிட்ட போது, பரவாயில்லை, செல்வம் தானே வேண்டும், என்னுடைய அனைத்து செல்வங்களையும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு தன்னுடைய குதிரையில் ஏறினார். சிறிய தந்தை அப்துல் உஸ்ஸா, நீ பயணிக்கும் குதிரை என்று சொன்ன போது, குதிரையும் வேண்டுமா, எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். நீ அணிந்திருக்கும் விலை உயர்ந்த ஆடை என்று சொன்னும் போது, இதுவுமா வேண்டும் என்று சொல்லி அதையும் அவிழ்த்து கொடுத்து விட்டு ஏறக்குறைய நிர்வாண நிலையில் அங்கிருந்து புறப்பட்டார். வீட்டை விட்டு வெளியே வந்தவர் தெருவோரம் கிடந்த ஒரு கம்பளி ஆடையை, துணியை கண்டெடுத்து அதை 2ஆக கிழித்து அங்கிருந்து புறப்பட்ட மதீனாவை நோக்கி சென்றார். அது வரைக்கும் அவரை பார்த்திராத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்தியாசமான கோலத்தில் வந்த இவரை பார்த்து, யார் நீங்கள், ஏன் இப்படி ஆடை அணிந்துள்ளீர்கள் என்று கேட்டபோது தன்னுடைய கதையெல்லாம் சொல்லுகிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வியப்பு, இப்படியெல்லாம் நடந்திருக்கிறதா, இப்படியெல்லாம் 3 ஆண்டுகள் நீங்கள் கொள்கை உறுதியோடு இருந்தீர்களா என்று கேட்டுவிட்டு, இன்று முதல் தாங்கள் அப்துல் உஸ்ஸா அல்ல, அப்துல்லா துல்பிஜாதை, தாங்கள் அணிந்துள்ள இந்த 2 துண்டு துணிகளுக்கு பகரமாக சொர்க்கத்தில் அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த வீட்டையும் அழகான ஆடைகளையும் தயார் செய்து வைத்துள்ளான் என்று சுப செய்தி சொன்னார்கள். அதன் பிறகு 7 ஆண்டுகள் மதீனாவிலேயே நபிகளாரோடு இருக்கிறார்கள். ஒரு மணி நேரம் கூட நபியை விட்டு பிரியவில்லை. ஒரு நாளாவது என்னுடைய செல்வத்தை எனக்கு வேண்டுமே என்று
என் சிறிய தந்தை பார்க்க வேண்டுமே என்று ஒரு கணமும் நினைக்காமல் முழுக்க முழுக்க பெருமானாரோடு தங்கியிருந்து பெருமானார் வியக்கும் அளவுக்கு தொழுகையில் குரானை அழகாக ஓதத் தொடங்கக்கூடிய அளவுக்கு அவருக்கும் குரானுக்குமான ஒரு நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டு விட்டது. அப்போது ஒரு நாள் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தபூக் போர்க்களத்தில் இருந்து நாங்கள் திரும்பி வந்து கொண்டிருந்தோம். கூடாரத்தில் நான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது கடுமையான இருளும் குளிரும். அப்போது இரவில மண் தோண்டியக்கூடிய சப்தம் கேட்டது. நான் பார்த்தேன், படுக்கையில் நபிகளாரை காணவில்லை, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை காணவில்லை, உமரை காணவில்லை. கூடாரத்திலிருந்து வெளியே வந்தபோது தூரத்தில் 3 பேர் நிற்பது தெரிகிறது. அருகில் போன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழி தோண்டி கொண்டிருக்க அபூபக்கரும் உமரும் விளக்கு பிடித்துக் கொண்டிருந்தார்கள். நான் நபிகளிடத்திலே கேட்டேன், இறை தூதரே, என்ன செய்கிறீர்கள்? இறை தூதர் அவர்கள் தலையை உயர்த்தி கண்ணீர் மல்க சொன்னார்கள், உமது சகோதரர் அப்துல்லா இன்றிரவு மரணமடைந்து விட்டார் என்று சொன்னவுடன் நான் அபூபக்கரிடம் உமரிடத்திலும் கேட்டேன், நபியை குழி தோண்ட விட்டு நீங்கள் வெறுமனே நிற்கிறீர்களா என்று கேட்டபோது, நான் தான் குழி தோண்டுவேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்து விட்டார்கள் என அபூபக்கர் கூறினார். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாவுடைய ஜனாசாவை கொண்டு வந்து அவரை தன் கையாலே அடக்கம் செய்தார்கள். அப்போது இப்னு மசூத் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் கபன் துணி மீது விழுவதை நான் கண்டேன். பிறகு அவர்கள் கையை உயர்த்தி, யா அல்லாஹ், அப்துல்லாவை நான் மனமாற பொருந்திக் கொண்டேன், நீயும் பொருந்திக் கொள்வாயாக என்று துவா செய்தார்கள். அப்போது நான் ஏங்கினேன், இந்த மன்னரை வாசியாக நான் இருந்திருக்க கூடாதா என்று ஏங்கினேன் என்று இப்னு மசூத் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட கொள்கை உறுதி மிக்க சொந்தங்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவான். தாயின் தாலாட்டில் தாய்ப்பாசம் மட்டுமல்ல, வீரம் செறிந்த கதைகளும் பாரம்பரிய மரபுகளும் ஒளிந்தே இருக்கும். தொட்டிலில் கிடக்கும் குழந்தைகளுக்கே எட்டி வைக்க வேண்டிய அற்புத செய்திகளை தாலாட்டில் புனைந்து தருவாள் தாய். அது தாய் ஊட்டும் அமிர்தத்தை போன்று அமிர்தத்தோடு கலந்து ஊனோடு உதிரோத்தோடு நிறைந்து நிற்கும். அப்படியான ஒரு மரபான தாலாட்டை இன்றைய நன்னிமா வீட்டு திண்ணையில் தருகிறார் முதுவை சம்சுல் ஹுதா பானு அவர்கள். இசை முரசு எஃப்எம் இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சைத்துனம்மா, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் நன்னே. அடியன் தங்க பிள்ளை சைத்துனம்மா, நீ பேத்தியா முறை, உன் மக சொனைதா பூட்டியா முறை. இப்போ சொனைதா ராசாத்திக்கு ஓட்டி விறந்திருக்கா, ஓட்டி முறை எனக்கு அவள் வெத்த உள்ள அம்மா நன்னி பாட்டி ஓட்டி ஒப்பாட்டி. இது ஓட்டி உறவு முறையை பார்க்க அந்த வல்ல நாயன் எனக்கு ஆயுசை போட்டு வச்சுருக்கேன். சொனைதா புள்ள பெற்ற செய்தி கேட்டதும் சுக்ரியா நபில் தொழுதுட்டு வந்துட்டேம்மா. நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு பார்க்குறதுக்கு. நன்னிம்மா, உங்கள் துவா, உங்கள் தந்து மந்துலாம் கேட்டு மகப்பத்தா தாயா பிள்ளையா மச்சி நானும் சொனைதாவை தைரியப்படுத்தி ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனோம். சிறப்பாக பிள்ளை நல்லபடியாக பிறந்துருச்சு, பகுமானம் பகுசியாக ஆயிட்டோம். நன்னிம்மா, நான் முகத்தை தூக்கிக்கிட்டு கோபமாக இருந்தால் என் மவ சொனைதா மனம் துன்பப்படும். துன்பப்பட்ட மனசுக்கு புள்ள பெற துணிவு இருக்காது, துணிவில்லாமல் போயிருக்கும். அல்லா உதவியால் எனக்கு புத்திய சொன்னீங்க. சரி சரி நன்னி, பிள்ளைக்கு உன் கையால் தொட்டி ஆட்டி தாலாட்ட பாடுங்க நன்னி. பாட்டிமா உங்கள் ஓட்டிமாவுக்கு தாலாட்ட பாடுங்க என்ன ஜொனைதா கூற. நோம்புல பிறந்திருக்கா உங்கள் ஓட்டிமா. உங்கள் பூட்டன் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக ஆயிட்டாக. உங்கள் பூட்டனுக்கும் சவுதிக்கு மக பிறந்த செய்தி சொல்லி அனுப்பிச்சியாச்சு. பாட்டிமா, இனி இங்கே நான் தலைமாடு காக்க வந்துருங்க. நோம்பு நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். சாரா நன்னி சௌருவா நன்னி எல்லாரும் தலைமாடு காக்க வராக. நீங்கள் பாடுற தாலாட்டு மார்க்க கதை சொலவடையெல்லாம் எங்கள் அம்மா கேட்டாக, நான் கேட்டு, இப்போ என் மக கேட்டு வளரட்டும். புள்ள தொட்டியை பிடிங்க, பிஸ்மின்னு சொல்லி தாலாட்ட பாடுங்க என சுனைதா சலுவா பாட்டியிடம் உத்தரவு போட்டதும், ஆராரோ அரிராரோ என் கண்ணே ஆராரோ அரிராரோ ஆராரோ அரிராரோ
என் கண்ணே ஆரம்பித்தாரோ. பிஸ்மில் துவர்க்கம் செய்து என் கண்ணே பெரியோன் தானை புகழ்ந்து அஸ்ஸலாம் முகமது மேல் என் கண்ணே அருள் சலவாத்துண்டாக. அகமதார் கிளையாருக்கும் என் கண்ணே அஸ்ஹாபுமார்களுக்கும் தகுமான நல்கருணை என் கண்ணே தயவாய் அனுப்பிடுவான். ஆதி ஒருவன் என்றும் என் கண்ணே அகமது அவன் தூதர் என்றும் ஓதி உறுதி கொள்வாய் என் கண்ணே ஆராரோ. உண்மை இது கண்மணியே 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 என் கண்ணே என் கல்பு கனிப்பழமே என் மணியே என் மணியே என் கண்ணே என் ஈரக்குழையே மணியே உறங்கி மொழி என் கண்ணே உறங்காதுறங்கி மொழி. சரகு வழி தவறாமே என் கண்ணே சாந்தோர்க்க மகரிபத்தில் சுவனப்பழம் அதுவே என் கண்ணே துனியாவில் உண்டு வந்தால் நவநீத சுவர்க்கத்தில் என் கண்ணே நல்தீதாறு வாத்திருப்பாய். சுவனப்பழம் அதுதான் என் கண்ணே இலங்கும் சொர்க்கம்தான் பெறுவாய். குபுரு நீக்கும் மந்திரமாம் என் கண்ணே குருநபி திருக்களிமா அபூர்வமாய் கொண்டு வந்தோர்க்கு என் கண்ணே ஆலநபி சேகரமாம் திருக்களிமா ஓதார்க்கு என் கண்ணே தீவினையாகிரத்தில் உருக்கமுள்ள நம்ம நபி என் கண்ணே உரைத்திட்டார் வாயாலே ஓயாமல் தான் ஓதி என் கண்ணே உவந்து அஞ்சி தொழுதோர்க்கு நோயாம் குபிரை போக்கி வைக்கும் என் கண்ணே நுணுக்கமுள்ள நல்லொழுங்காய் உறங்கும் முன் ஓதி வந்தால் என் கண்ணே ஓயாதருள் களிமா உறங்கு முழித்தவுடன் என் கண்ணே ஒட்டிக்கோ விட்டத்திலே இஸ்லாமின் அஞ்சதையும் என் கண்ணே ஈமானில் ஆறதையும் பிசகாமல் கொண்டு வந்தால் என் கண்ணே பேருலகம் பெற்றிடுவாய். பர்லு வாஜிபானதையும் என் கண்ணே பயகம்பர் சுன்னத்தையும் நிற்காமல் கொண்டு வந்தால் என் கண்ணே வேதாம்பர் சபாத்துண்டு நன்மை அடங்களும் என் கண்ணே நாள்தோறும் மெய் குருவாம். திண்மை அடங்களுக்கும் என் கண்ணே தினந்தோறும் பொய் குருவாம். விளக்கவேதுவானாலும் என் கண்ணே வெறுத்திட நீ செய்யாதே நலமான தடங்களையும் என் கண்ணே நழுவாமல் செய்து கொள்வாய். ஆலீம்கள் சொல் கேட்டு என் கண்ணே அமல்களை செய்து கொள்வாய். சாலு என்னும் பேர் பெற்று என் கண்ணே சங்கை மிக உண்டாகும் அராரோ என் கண்ணே நீ ஊரங்கு அல்லாவோடதனையோட. இசைமுரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாட்டில் சட்ட உதவி தேவைப்படுகிறதா? சொத்து பிரச்சனை, குடும்ப விவகாரம், கடன் வசூல் அல்லது பிசினஸுக்கான சட்ட ஆலோசனையா? நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கான நம்பகமான சட்ட துணை லீகல் ஐசி கன்சல்டன்சி. தமிழ்நாட்டை தளமாக கொண்டு தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு தமிழர்களுக்கான சட்ட சேவைகளை வழங்குகிறோம். ப்ராப்பர்ட்டி மேட்டர்ஸ், சிவில் டிஸ்பியூட்ஸ், லீகல் டாக்குமெண்டேஷன் மற்றும் கார்ப்பரேட் லீகல் சப்போர்ட் அனைத்திற்கும் தெளிவான ஆலோசனை, நேர்மையான செயல்முறை, வெளிநாட்டு தமிழர்களுக்காக UAE-யில் தனிப்பட்ட அலுவலகம். உங்கள் பிரச்சனையை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இப்பொழுதே www.legalic.com-க்கு செல்லுங்கள் அல்லது கால் அல்லது வாட்ஸ்அப் 7358878575. லீகல் ஐசி கன்சல்டன்சி. நீதிமன்றத்தில் வலிமை, ஆலோசனையில் தெளிவு. திருக்குர்ஆன் வசனங்களை மனனம் செய்வது போல முன்பெல்லாம் மதர்சாக்கள், அரபு பாடசாலைகள், ஆலிம் பெருமக்கள் குழந்தைகளுக்கு நபிமொழிகளை
நபியின் பொன்மொழிகளை மனம் செய்ய கற்றுக் கொடுப்பார்கள். இப்போது அந்த வழக்கம் போதுமான அளவு நடைமுறையில் இல்லையோ என எண்ண தோன்றுகிறது. ஏனென்றால் குழந்தைகள் சாதாரணமாக பேச்சு வழக்கிலேயே பல நபிமொழிகளை உதாரணமாக சுட்டிக்காட்டுவதை பார்த்திருப்போம். அவை மீண்டும் நம் பிள்ளைகள் மனதில் ஆழமாக பதியச் செய்ய வேண்டும். அதன் ஓர் அம்சமாக இப்போது தூத்துக்குடி 6ஆம் பண்ணை இஸ்ஸத்துல் ஹைராத் மதர்சா மாணவன் முகமது நபீல் வழங்கும் பெருமானாரின் பொன்மொழிகளை கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். தூத்துக்குடி மாவட்டம் 6ஆம் பண்ணை இஸ்ஸத்துல் ஹைராத் மதர்சா மாணவர் எஸ் முகமது நபீஸ். உலகம் முழுவதும் இசைமுரசு எஃப்எம்ஐ கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் அனைவர்களுக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்களை கூறி நாயகத்தின் பொன்மொழிகளை கூற வந்துள்ளேன். ஹதீஸ் மிஃப்தாவுல் ஜன்னத்தி அஸ்ஸலாத்து, சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை என நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கால்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கஸ்ஸ பலிசிம்னா, எவர் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கால்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு கப்லல் கலாம், பேசும் முன் சலாம் கூறுங்கள் என நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கால்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக்கும் பிஸ்ஸிதிகி, எப்போது உண்மையை பேசுங்கள் என நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கால்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல் அமலு பின்னியாத்தி, செயல்கள் எல்லாம் எண்ணங்கள் கொண்டு அமைகின்றன என நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கால்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துஹுரு சத்ருல் ஈமான், தூய்மை ஈமானின் ஒரு பகுதியாகும் என நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கால்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனின் தகப நுகபத்தின் பலிசும்னா, எவர் ஒரு பொருளை பார்த்து கொள்கிறாரோ அவன் நம்மை சார்ந்தவர் அல்ல என நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கால்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லா ரஃபீக் வஹீபுர் ரஃபீக், அல்லாஹ் மென்மையானவன், மென்மை அல்லாஹ் விரும்புகிறான் என நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கால்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மல்லாஹு வகுல் பியமீனிக, பிஸ்மில்லா கூறி அழுதுகையை சாப்பிடு என நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கால்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஸ்அலு நாஸ ஷைஆ, மனிதர்களிடம் யாசிர்க்காதீர்கள் என நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கால்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸையனுல் குர்ஆன பிஅஸ்வாத்திக்கும், உங்கள் குரல்கள் மூலம் குர்ஆனை அலங்காரப்படுத்துங்கள் என நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கால்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் சமத்த நஜா, மௌனம் காத்தவன் வெற்றி பெறுவான் என நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கால்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தசுப்புத் தஹர, காலத்தை ஏசாதீர்கள் என நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கால்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சிலுன் நாஸ மனாசிலுஹும், மனிதர்களுக்கு அவரவர்களின் அந்தஸ்துகளை கொடுங்கள் என நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கால்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா தீன லிமன் ஹீதலஹு, வாக்குமிழல் இருந்தால் மார்க்கமே இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் பெண்களை ஹிஜாபுக்குள் சிறையிடுகிறது, அவர்களை வீட்டுக்குள் முடக்குகிறது, அவர்களின் பேச்சுரிமையை பறிக்கிறது, தலைமைத்துவத்தை இழுக்கிறது. மிக முக்கியமாக அவர்கள் பொது இடத்தில் சர்வேயல் ஆகும் அந்த அளவீட்டை மிக முக்கியமாக தடுக்கிறது என்றெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக பல்வேறு விதமான கருத்துக்களை உலக அளவில் பல சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பேசி வருகிறார்கள். அவர்களுக்கு மிக குறிப்பாக சொல்ல வேண்டியது, பொதுவெளியில் அமெரிக்காவில் தோன்றி உலக நாடுகள் முழுக்க பெண்ணியம் பரவலாக்கப்படுவதற்கு முன்பே இஸ்லாமிக் ஃபெமினிசம் எனப்படுகிற இஸ்லாமிய பெண்ணியத்தை தந்திருக்கிறது. ஒரு கட்டமைப்பான குடும்பச் சூழலுக்குள்ளும் சமூக அமைப்புக்குள்ளும் இருந்து ஒரு பெண் உரிமையோடு இயங்குகிறாள் என்பதுதான் அதன் தனித்துவமும் சிறப்பம்சமும். இதோ இஸ்லாமிக் கேர்ள்ஸ் ஆர்கனைசேஷன் திருமங்கலம் கிளையினுடைய உறுப்பினர் பஷீர் நிஷா பேகம் அவர்கள் இஸ்லாமிய பெண்ணியம் குறித்து நம்மோடு கருத்து பகிர வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பஷீர் நிஷா பேகம் ஃப்ரம் ஜிஐஓ திருமங்கலம். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பத்தி பேச போறோம், ஃபெமினிசம். ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க, அண்ட் உண்மையா ஃபெமினிசம் அப்படின்னா என்ன கம்பேர் பண்ணி பார்க்கலாமா?
இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில ஃபெமினிசம் அப்படின்னாலே ஆண்களோட போட்டி போறதுலயும் கம்பேர் பண்றதுலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா உண்மையான எம்பவர்மெண்ட் அப்படின்றது போட்டி போறதுலயும் கம்பேர் பண்ணி பாக்குறதுலயும் கிடையாது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகள். அவங்க லக்ஸரியா வாழல, அட்டென்ஷன் பின்னாடி போகல, ஆண்களோட போட்டி போடல. ஆனா அவங்களோட வாழ்க்கை முழுவதையும் ஒழுக்கத்தோடையும் கண்ணியத்தோடையும் வாழ்ந்தாங்க. உண்மையான ஃபெமினிசம் அப்படின்றது எங்க இருக்கு? போட்டி போறதுலதான் இருக்கா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவும் உரிமைக்காக குரல் கொடுத்தாங்க. ஆனா சண்டை போட்டோ போட்டி போட்டோ கிடையாது. அறிவோடையும் மரியாதையோடையும் அவங்க உரிமைக்காக குரல் கொடுத்தாங்க. கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் தான் ஃபெமினிசமா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல சுதந்திரம் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு இருக்கிற பெண்கள் சோசியல் மீடியா மூலமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஷார்ட் ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இதெல்லாம் தான் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. ஷார்ட் ட்ரெஸ் வியர் பண்றதுனால நம்மளுக்கு அந்த செகண்டுக்கு மட்டும்தான் அட்டென்ஷன் ஷீட் பண்ணி கொடுக்கும். மித்தபடி நம்மளுக்கு இந்த சொசைட்டில அது நம்மளுக்கு ரெஸ்பெக்ட வாங்கி கொடுக்காது. இது எந்த விதத்திலயும் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ற ரெஸ்பெக்ட நம்மளுக்கு வாங்கி கொடுக்காது. உண்மையான ஃபெமினிசம் அப்படின்றது சோசியல் மீடியால ஷோ ஆஃப் பண்றதுல இருக்கா, இல்ல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மாதிரி தன்னோட வாழ்க்கைய ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவும் பேலன்ஸ்டாவும் வாழ்றதுல இருக்கா? ஒரு பெண் மாடஸ்டி, அதாவது ஒழுக்கத்தை விடாம எப்படி தன்னோட வாழ்க்கைய பவர்ஃபுல்லா வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நம்ம எல்லாருக்கும் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காங்க. அவங்க இப்ப வரைக்கும் எல்லாராலையும் மதிக்கப்படுறாங்க. சோசியல் மீடியா லைக்ஸ் எதுவுமே இல்லாம இப்ப வரைக்கும் நிறைய பேருக்கு அவங்க ரோல் மாடலா இருக்காங்க. ஈவன் ஒரு சிங்கிள் ரீல்ஸ் கூட போஸ்ட் பண்ணாம. அமேசிங்ல. இப்ப சாய்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கு. சோசியல் மீடியால இருக்கிற அன்வான்ட் நாய்ஸை ஃபாலோ பண்ண போறீங்களா, இல்ல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவோட வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ண போறீங்களா? சிந்திச்சு செயல்படுங்க. அரசியல், சினிமா, வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். திருமண விளம்பரம், ஓடிங் போர்டுகள், உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், மவுண்ட் ரோட், அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 9400074666. சொந்த உறவுகளின், இரத்த உறவுகளின், நெருங்கிய பந்தங்களின் உறவை ஒருவன் முறித்து கொள்பவன் அவன் ஒரு கூட்டத்தில் இருப்பானே, ஆனால் அந்த கூட்டத்தில் ரஹ்மானின் அருள் இறங்காது என பெருமானார் எச்சரித்திருக்கார்கள். ஒரு உறவு என்பது அவ்வளவு உன்னதமானது. மனிதர்களோடு மக்களை இணைத்து வாழ வைப்பதற்கான ஓர் இணைப்பு சங்கிலிதான் இந்த உறவு. அந்த உறவை முறித்து கொள்பவன் நிலை குறித்து குளச்சல் ஓரியன்ட் மெட்ரிக் பள்ளி மாணவர் முகமது ஆஜித் அவர்கள் பேச வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் முகமது ஆஜித். நான் ஓரியன்ட் மெட்ரிக் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகின்றேன். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு சொந்த பந்தங்களின் உறவை முறித்தல். முன்னுரை. இஸ்லாம் அன்பையும் சகோதரத்துவத்தையும் உறவுமுறை பேணுதலையும் அடிப்படையாக கொண்ட மார்க்கம். உறவினர்கள், குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் சமூகத்துடன் நல்லுறவை பேணுவது இறைவனின் கட்டளையாகும். இந்த உறவு பிணைப்பை வேண்டுமென்று முறிப்பவர்கள் அல்லாஹ்விடத்தில் கடும் கோபத்திற்கும் தண்டனைக்கும் ஆளானவர்கள் என்று திருக்குர்ஆனும் ஹதீஸுகளும் எச்சரிக்கின்றன. இறைவனின் சாபம் மற்றும் சொர்க்கத்தடை. உறவுகளை முறிப்பவர்கள் மீது இறைவனுடைய சாபம் இறங்குகிறது. அல்லாஹ்வினால் சாபத்திற்கு உள்ளாகப்பட்டவர்கள் அவர்கள் உறவுகளை முறிப்பவர்கள் என திருக்குர்ஆன் வசனங்கள் குறிப்பிடுகின்றன. சொர்க்கத்தில் நுழைய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உறவுகளை முறிப்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். நரக வேதனை மற்றும் நன்மைகள் நிராகரிக்கப்படுதல். உறவுகளை முறிப்பவர்கள் நரக வேதனைக்கு உள்ளானவர்கள். மேலும் அவர்களின் நல்லறங்கள் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொண்டனர். ஒவ்வொரு வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை இரவிலும் மனிதர்களின் நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றன. உறவை முறிப்பவனின் நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. இவ்வுலகிலேயே தண்டனை. மறுமை தண்டனை மட்டுமின்றி உறவுகளை முறிப்பவர்களுக்கு இந்த உலகத்திலேயே தண்டனை கிடைக்கும் என்று ஹதீஸ் எச்சரிக்கிறது. தீய செயல்கள் மறுமையில் தண்டனை சேமித்து வைக்கப்படுவதோடு இவ்வுலகிலேயே தண்டனை கொடுக்கப்படுவதற்கு உறவுகளை முறிப்பதை விட தகுதியான பாவம் வேறில்லை.
இறைவனின் அருளிலிருந்து தூரமாதல். எவர் உறவுகளை பேணுகிறாரோ அவருடன் அல்லாஹ் உறவை பேணுகிறான். எவர் உறவுகளை முறிக்கிறாரோ அவருடன் அல்லாஹ் தன் தொடர்பை துண்டித்துக் கொள்கிறான். உறவுகளை முறிப்பவர்கள் வாழும் சமூகத்தின் அல்லது குழுவில் இறைவனின் அருள் ரஹ்மத் இறங்காது. துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமை. உறவை முறிப்பவர்களின் பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்பதில்லை. அதிகாரத்திற்கு எதிராக குரல் கொடுக்கும் ஒருவனால் நிம்மதியாக இருக்க முடியுமா? சிறைக்குள் இருக்கும் ஒருவனால் அமைதியாக தூங்க முடியுமா? மனதை கையாளத் தெரிந்தால் இது சாத்தியம். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னும் அற்புதமான பேரறிஞரின் வாழ்வியலில் இருந்து மனசு அமைதிக்கான உண்மைகளை பேசுகிறார். இன்றைய மனம் அது செம்மையானால் பகுதியில் உளவியல் ஆலோசகர் பானு அப்துல்லா அவர்கள். இசை முரசு இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதான் வசந்த நிகழ்ச்சிக்காக மனசு அமைதிக்கான ரகசியங்கள் அறிஞர்கள் வாழ்க்கையில் இருந்து இந்த தலைப்புல இருந்து இன்னைக்கு ஒருத்தரை பத்தி பார்க்கலாமா? ஒரு காலத்துல சுதந்திரம் இல்லாத இடத்துலயும் தன்னை சுதந்திரமா வைத்து கொண்ட ஒரு மனிதர். அதிகாரம் அதுக்கு எதிராக நின்றவர். உண்மையே பேசினாங்க. அதுக்கான விலை ஜெயிலு. பல முறை ஜெயிலுக்கு போனாலும் அந்த சூழல்ல உடம்பு அடைக்கப்பட்டாலும் மனசு அடைக்கப்படல. அந்த மனிதர் யார் தெரியுமா? இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அவங்களுடைய ஸ்ட்ரகிள் ஒன்னே ஒண்ணுதான். உடல் கட்டுப்பாட்டுல இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஃப்ரீடமை எப்படி காப்பாத்துறது. அவர் சொன்ன விஷயம், என்ன ஜெயில போட்டாலும் நான் ஃப்ரீ. அவர் வாழ்ந்த கோர் ஐடியா தெளிவா இருக்கும். ரியல் ஃப்ரீடம் வெளியில இல்லை, உள்ள இருக்கு. சூழல் நம்மளை கட்டுப்படுத்தலாம், மனுஷங்க நம்மளை நிறுத்தலாம், கதவு கூட மூடப்படலாம். ஆனா மனசு எதை பிடிச்சிருக்குதுங்கிறது தான் ஃப்ரீடம் இருக்கு. அதுதான் முடிவும் செய்யுது. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றது, நம்ம மனசுல நம்மளுடைய அல்லாஹ்வை நம்ம எப்ப இன்னர் பீஸ்ல வைக்கிறோமோ எந்த ஒரு சூழல்லையும் நம்மளுடைய அமைதியை பறிக்க முடியாது. அவங்க சிறையில இருந்தா கூட நாலேஜை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க, விக்கர் செஞ்சுட்டு இருந்தாங்க, மனசை ரொம்ப காமா வச்சுட்டு இருந்தாங்க. வெளியில இருக்கிற ஃப்ரீடம் இல்லை அப்படிங்கிறது, ஃபியர் இல்லாம உள்ள நிற்கிறது தான் ஃப்ரீடம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அதுல பார்த்தோம்னா ஜெயில் இல்லை, ஆனா பயம் இருக்கு. இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இது போயிருமோ, நாளைக்கு என்ன நடக்கும், இந்த மாதிரி கவலைகள். வேலையில, ரிலேஷன்ஷிப்ல, மணில, இதுல எல்லாத்துலயும் நமக்கு மனசு பிடிச்சி வச்சிருக்கு. இப்னு தைமியா காலத்துல செயின்ஸ் இருந்துச்சு, இன்னைக்கு தாட்ஸ் நம்மளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. இப்போ லாக் நமக்கு விசிபிளா தெரிஞ்சிருச்சு. அதனால நம்ம ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்றோம். நம்ம பாடியை ஃப்ரீயாகவும் மைண்டை ரொம்ப கூலாகவும் வச்சுக்கணும். அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு சிம்பிளான ப்ராக்டிஸ் பார்த்துடலாமா? இன்னைக்கு நைட்டு கண்ணை மூடி நல்லா ஒரு டீப் பிரீத் விட்டுக்குங்க. உங்க மனசை கேளுங்க, இன்னைக்கு எது என்ன கட்டி போட்டுருச்சு? ஃபியரா, எக்ஸ்பெக்டேஷனா, அப்ரூவலா? இது எல்லாத்தையும் யோசிங்க. ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, உங்களுக்கு பதில் வரட்டும். அதுக்கப்புறம் இந்த லைனை மனசுல வச்சுக்கோங்க. என்னை கட்டுப்படுத்துற என் சூழல், என்னை கட்டுப்படுத்துற என்னோட சூழல்ல இல்லை, நான் எதை பிடிச்சிருக்கனோ அதுல தான் இருக்கு. என்னுடைய கட்டுப்பாடு என்னுடைய சூழல்ல இல்லை, நான் எதை பிடிச்சு வச்சிருக்கனோ அதுல இருக்கு. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்ன ஃப்ரீடம் கதவு திறக்கிறதுல இல்லை, ஃபியரை விட்டுட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கிறதுல தான் இருக்கு. இன்னைக்கே தொடங்கலாமா? ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஹ்மத் பதிப்பகத்தின் ஆன்லைன் விற்பனையில் இப்போது குர்ஆன் தப்சீர் இப்னு கசீர், புகாரி, முஸ்லிம், நசையி, திர்மிதி, அபு தாவூத், இப்னு மஜா என்று 1993 முதல் வெளிவந்துள்ள அனைத்து ரஹ்மத் வெளியீடுகளையும்
தள்ளுபடி விலையில் வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இஸ்லாமிய நூலகம் அமைத்திட பள்ளிவாசல் மற்றும் மதரசா நூலகங்களுக்கும் உறவினர்களுக்கும் சதக்கத்துல் ஜாரியாவாக வழங்கிட சிறப்பு ஆஃபர் வழங்கப்படுகிறது. ஆன்லைன் மூலம் www.rahmat.net இணையதளத்தில் புக்கிங் செய்யலாம். வாட்ஸ்அப் மூலம் 9444025000 என்ற எண்ணில் ஆர்டர் செய்யலாம். ரமலான் மாதத்தின் சிறப்புகளை அனுதினமும் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இன்னும் புரிந்து கொள்ளாத சிறப்புகளை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இதோ ஈரோடு அல்லமின் மெட்ரிக் பள்ளி மாணவி ஷிஷ்னா அவர்கள் வழங்கும் ரமலான் மாதத்தின் சிறப்புகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ஈசஜ்னா. நான் 7ஆம் வகுப்பு அல்லமின் 11 மேல்நிலையில் படிக்கின்றேன். இன்னைக்கு நம்ம ரமலான் மாதத்தின் சிறப்புகள் தான் பார்க்குறோம். இப்போது ரமலான் மாதம் இஸ்லாமிய நாட்காட்டின் 9வது மற்றும் மிக புனிதமான மாதமாகும். இது திருக்குரான் அருள்பட்ட மாதம். இதில் நோன்பு நோட்பது இஸ்லாத்தின் 5 தூண்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. ரமலான் மாதத்தில் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றன. இந்த மாதம் பாவமன்னிப்பு, ஆன்மீக உயர்வு, ஏழைகளுக்கு உதவுதல் மற்றும் 1000 மாதங்களை விட சிறப்பான லைலத்துல் கதிர் இரவு ஆகியவற்றிற்காக கொண்டாடப்படுகின்றது. இப்போ நம்ம ரமலான் மாதத்தின் முக்கிய சிறப்புகள்லாம் பார்க்கலாம். அதில் முதலாவது புனித குரான் அருள்பட்டது. ரமலான் மாதத்தில் தான் மனித குலத்திற்கே நேர்வழி காட்டும் திருக்குரான் முதலில் அற்பட்டது. நோன்பு கடமையாக்கப்பட்டுதல். பருவமடைந்த ஒவ்வொரு முஸ்லீமும் ரமலான் மாதத்தில் விடியற்காலை முதல் மாலை வரை உண்ணாமல் பருகாமல் நோன்பு நோட்பது கடமையாகும். 3வது லைலத்துல் கதிர். ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்களில், குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளில் 1000 மாதங்களை விட சிறப்பான லைலத்துல் கதிர் இரவு உள்ளது. 4வது பாவமன்னிப்பு மற்றும் நரக விடுதலை. ரமலானின் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் நரகத்திலிருந்து சிலரை விடுதலை செய்கின்றான். மேலும் நோன்பாளிகளின் பாவங்களை மன்னிக்கப்படுகின்றது. 5வது நன்மைகள் பன்மடங்கு அதிகரித்தல். இம்மாதத்தில் செய்யப்படும் சிறு நன்மைகளும் பன்மடங்கு நன்மைகளாக பதியப்படுகின்றன. 6வது தராவி தொழுகை. ரமலான் இரவுகளில் சிறப்பு தொழுகையான தராவி தொழுகை மூலம் முழு குர்ஆனும் ஓதப்படும். 7வது உம்ரா செய்வதன் சிறப்பு. ரமலான் மாதத்தில் உம்ரா செய்வது ஹஜ் செய்வதற்கு சமமான நன்மையை வழங்குகிறது. 8வது ஃபத்ரு போர் வெற்றி. வரலாற்று சிறப்புமிக்க ஃபத்ரு போர் ரமலான் மாதம் 17ஆம் தேதி நடந்தது. எனவே ரமலான் என்பது வெறும் பசியோடு இருப்பது மட்டுமல்ல, கோபம், பொய், தீய பழக்கத்தை விட்டும் தவிர்த்து ஒழுக்கத்தையும் இறை பக்தியையும் தக்குவா கற்றுக்கொள்ளும் மாதமாகவும் உள்ளது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அமல்களை நாம் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உடலுக்கு நன்மை பயக்கும் மருந்து அப்படியே சாப்பிட்டால் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதை கொஞ்சம் தேனில் கலந்து சாப்பிட்டால் மருந்தும் இனிக்கும். அப்படித்தான் மருந்தையும் இனிக்க வைக்கும் நல்ல சிந்தனையை கதையோடு கலந்து தர கதையும் கருத்தும் பகுதியை வழங்குகிறார் பன்ரொட்டி ரஜியா பேகம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இசைமுரசு வானொலி வழங்கும் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் கதைக்குள் கருத்து என்ற இந்த பகுதியில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வாங்க அந்த கதையை நாமளும் போய் கேட்கலாம். ஆசிரியர் தன்னுடைய கதையை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கணவன் மனைவி ஒரு கப்பலில் பயணம் செய்கிறாங்க. அந்த கப்பல் பாதி தூரம் கடந்தபோது அது மூழ்கக்கூடிய ஒரு அபாயத்தை எட்டுது. அந்த நேரத்தில் தப்பிப்பதற்கு ஒரே ஒரு படகு தான் இருக்குது. இந்த கணவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, மனைவியை தள்ளி கொண்டு அந்த படகுல ஏறி தப்பிக்கிறார். அந்த நேரத்தில் அந்த மனைவி கண் கலங்கியவராக சத்தமிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் அந்த இடத்துல கதையை நிப்பாட்டிட்டு மாணவர்களை பார்த்து கேட்குறாங்க, அந்த மனைவி என்ன சொல்லியிருப்பாங்க?
உடனே மாணவர்கள் பல கருத்துக்களை சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க கணவரை நல்லா திட்டியிருப்பாங்க. சிலர் சொல்கிறாங்க தன்னுடைய நிலையை நினைத்து வந்து புலம்பி இருப்பாங்க. இன்னொரு சிலர் மாணவர்கள் சொல்கிறாங்க கடவுளை பிரார்த்தனை செஞ்சுருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்து சொல்லும் பொழுது ஒரு மாணவன் மட்டும் அமைதியாக உட்காந்துருக்கான். அப்போ ஆசிரியர் அந்த மாணவனை பார்த்து கேட்குறாங்க, உன்னிடம் எந்த கருத்து இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அந்த மாணவர் வந்து வாயத்தை திறந்து தன்னுடைய கருத்தை சொல்கிறாரு. அந்த மனைவி சொல்லியிருப்பாங்க நம்முடைய பிள்ளையை பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னோடனே ஆசிரியருக்கு ஆச்சரியமாக போயிடுது. ஆமாம், இதே வார்த்தையை தான் அந்த பெண்மணி சொன்னாங்க. உனக்கு எப்படி தெரியும்? இந்த கதையை நீ ஏற்கனவே படிச்சிருக்கியோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த மாணவர் சொல்கிறாரு, இல்லை நான் இந்த கதையை படிக்கலை, ஆனால் என்னுடைய தாய் மரணம் அடையும் பொழுது என்னுடைய தந்தையிடம் இந்த வார்த்தையை தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாணவன் சொல்லும் பொழுது அங்கே ஒரு கனத்த ஒரு மௌனம் வந்து நிலவுது. ஒரு நிசப்தமான ஒரு நிலை. அந்த மாணவனுடைய அந்த கஷ்டத்தை நினைத்து ஒரு அமைதி நிலவுவது. சிறிது நேரத்துக்கு அப்புறம் அந்த ஆசிரியர் தன்னுடைய கதையை தொடர்றாங்க. அவர் தன்னுடைய பெண் பிள்ளையை வந்து நல்லபடியாக வளர்க்கிறாரு. அது நல்ல வாலிபமானதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கணவனை பார்த்து அந்த குணநலங்களோடு இருக்கக்கூடிய கணவனை பார்த்து மனம் முடிச்சு வைக்கிறாரு. அதற்கப்புறம் அந்த தந்தை ஒரு நாள் இறந்து போயிடுறார். அவர் மரணத்துக்கு அப்புறம் அவருடைய டைரியை படிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த பிள்ளைக்கு வந்து கிடைக்கிது. அந்த டைரியை படிக்கும்போது தான் அந்த பொண்ணுக்கு தெரியுது தன்னுடைய தாய்க்கு ஒரு கொடூரமான உயிர்கொல்லி நோய் இருந்திருக்கு அப்படின்றது. அந்த டைரியை படித்ததுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கப்பலுடைய சம்பவத்தை பற்றியும் தன்னுடைய தந்தை எழுதியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நானும் அந்த நீருக்குள் மூழ்கி இருக்க வேண்டும், நானும் அந்த ஜலசந்தியில் மூழ்கி இருக்க வேண்டும், உன்னோடு சேர்ந்து மரணிப்பது தான் என்னுடைய மனமும் விரும்புகிறது. ஆனால் நம்முடைய பிள்ளையின் எதிர்காலம் என்னை அந்த இடத்த விட்டு துரத்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிருக்காரு. அதை வந்து அந்த டைரியை படிச்சுட்டு அந்த பெண் பிள்ளை வந்து கண் கலங்கியவாறு நிற்கிறாங்க. தன்னுடைய தந்தையினுடைய அந்த உயர்ந்த எண்ணங்களை, அந்த ஒரு முடிவை நினைத்து அந்த கண் கலங்கியவராக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் அந்த மாணவர்களை பார்த்து இந்த கதை வந்து சொல்லக்கூடிய விஷயம் 2 கருத்துக்களை உள்ளடங்கியிருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, நாம் எந்த ஒரு குழப்பமான நெருக்கடியான ஒரு சூழலிலும் நல்ல ஒரு சமயோஜிதமான ஒரு முடிவை வந்து யோசித்து சிந்தித்து எடுக்கணும் அப்படின்றது அந்த கதை சொல்லுது. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய செயல்களை மேலோட்டமாக வைத்து எந்த ஒரு முடிவும் நம்ம எடுத்துடக்கூடாது அப்படின்ற இந்த 2 விஷயங்களை இந்த கதை சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உரையை வந்து அந்த ஆசிரியர் முடிக்கிறார். அன்பானவர்களே, இந்த கதை வந்து நமக்கு சொல்லக்கூடிய இந்த ஆசிரியர் சொன்ன கருத்துக்கள் தான் 2மே. நமக்கு சில நேரம் வந்து சில தடைகள் ஏற்படும். நாம் வெளியே சுதந்திரமாக செல்வதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படாது. பெண் பிள்ளைகளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வாய்ப்புகள் கொடுக்கப்படாது. அதுக்கு பின்னாடி பாதுகாப்புன்ற ஒரு நிலை வந்து இருக்கலாம். அதே போல் சுதந்திரமாக நம்மளுடைய ஃப்ரெண்டுகளோட டூர்களுக்கு எங்கேயும் போவதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்படலாம். அதுக்கு பின்னாடியே ஒரு பொருளாதார நெருக்கடிகள் இருக்கலாம். நாம் சில பேரை வந்து ஒதுக்கி வைத்தாலும் அவர்கள் நம்மிடம் விரும்பி வந்து பேசக்கூடிய நிலைகள் இருக்கலாம். அதுக்கு பின்னாடி வந்து அவங்களுடைய அந்த உறவுகளை விட்டு கொடுக்காத தன்மை இருக்கலாம். இப்படி நாம் ஒவ்வொரு மனிதர்களுடைய செயல்பாடுகளுக்கு அதனுடைய மேலோட்டமான விஷயங்களை வைத்து ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அதனுடைய ஆழமான உள்நோக்கங்களை வைத்து நாம் ஆராய்ந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும். எந்த மனிதனிடம் ஒரு நல்லெண்ணம் வைக்க வேண்டும் அப்படின்றது இந்த கதை சொல்லுது. அதே போல் ஒரு குழப்பமான நிலைகளில் நாம் எந்த ஒரு சமயோஜிதமாக யோசித்து சிந்தித்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்றதையும் இந்த கதை உணர்த்த வருது. இந்த 2 நல்ல கருத்துக்களோடு இன்றைய கதைக்குள் கருத்து என்ற அந்த பகுதியிலே நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளைக்கு ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ரஜியா பேகம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக தமிழ் இதயங்களில் இடம் பிடித்த இசைமுரசு FM இணைய வானொலியில் சிறு குறு வணிகர்கள், வியாபாரிகள் குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்ய தொடர்பு கொள்ளலாம். இயக்குனர் இசைமுரசு FM இணைய வானொலி 9080475780. நேர்களை, இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து தகவல்களும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களின் மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் இசைமுரசு FM ஆண்ட்ராய்டு செயலில் இணைக்கப்பட்டிருக்கும் வாட்ஸ்அப் வழியாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். சோஷியல் மீடியாவில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் யூடியூபில் கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தவர்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் நன்றி சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை சலாம் சொல்லி நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.
ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாவின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான். வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இணையதள தேரில் ஏறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.